ஓகே गाइस, நேத்தே வீடியோ போட வேண்டியது. பட் நான் எதுக்கு இன்னைக்கு வர வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, இந்த T20 மேட்ச் முடிஞ்சிரும், சேர்த்து போட்டுறலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் ஃபாகால அது கேன்சல் ஆயிட்டு, இன்னைக்கு தான் சஞ்சு சாம்சன் விளையாடுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சுமன் கில்லுக்கு கால் வலியா. எவனாவது இது நம்புவானா? சாருக்கு பிரெஸ்டீஜ் ப்ராப்ளம், வேற ஒண்ணும் இல்ல. அவரால் வெளியே உட்கார முடியாது. ஸோ பிரெஸ்டீஜ் ப்ராப்ளம். இன்னைக்கு புகை வந்ததுக்கு காரணம் என்னன்னா, ஸ்டேடியம் மேல உட்காந்துட்டு சுமன் கில்லும் ஹர்ஷித் ராணாவும் போட்டு வேக வச்சுட்டானுங்க. வேணும்னே ஃபாக உள்ள கிளப்பி விட்டு மேட்சை கேன்சல் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரியும்டா அது உன் வேலை தான் அப்படின்னு. கௌதம் கம்பீர் ஸ்டேடியத்துக்குள்ள இருக்கும் போதே நினைச்சேன் இந்த மாதிரி சில்மிஷங்கள் ஏதாவது நடக்கும்னு. பட் அதை விட இம்பார்ட்டன் ஆனது, நேற்று ஆக்ஷன் ரொம்ப சூடுபிடியா இருந்துச்சு. ஐபிஎல் ஆக்ஷன் ரொம்ப பிளாஸ்டா இருந்து நிறைய சம்பவம்லாம் நடந்திருக்குது. பயங்கரமா கேகேஆர்லாம் பயங்கரமா வாங்கியிருக்கானுங்க, சிஎஸ்கேவும் ஒரு மாதிரியா வாங்கியிருக்கானுங்க. எல்லாத்த பத்தியும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கேக்கு வந்துடுறேன், சரியா? சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாரும் கோப் பண்ண ரெடி ஆகிக்கோங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் மாதிரி எவனுமே கோப் பண்ண முடியாது. இந்த ரெண்டு பிளேயர் யாரு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு டோனியை தவிர வேற யாருமே தெரியுமா அப்படின்னே எனக்கு ஒரு டவுட் தான். நான் ஸ்டேடியம்ல போய் கிரிக்கெட் பார்க்கும் போதே என் பக்கத்துல இருந்த ஒரு லேடி ஒன் பிச் கேட்சுக்கு கத்திட்டு இருந்தாங்க அவுட்டு அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருக்காங்க. ஜடேஜா டீமுக்குள்ள இருக்கும் போது எப்படா அவுட் ஆவான் ஜடேஜா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க. அவுட் ஆனதுக்கு அப்புறம் விசில் அடிச்சு கை தட்டி டோனியை வரவேற்பாங்க. இப்ப ஜடேஜா போனதுக்கு அப்புறம் ஐயோ எங்க தளபதி ஏன் கொடுத்தீங்க, எப்படி சிஎஸ்கே இப்படி பண்ணலாம் அப்படின்றானுங்க. ஒரு ரெட்டத்தல பாம்பாவே இருக்கானுங்க இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ். என்னால புரிஞ்சுக்கிட முடியல. இப்போ ஒரு ரெண்டு பிளேயர் எடுத்திருக்கானுங்க, கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் எடுத்திருக்காங்க, சரியா? இந்த ரெண்டு பேர் யாருன்னு எவனுக்குமே தெரியாது. ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எப்படி தெரியுமா அதை கோப் பண்ணுவாங்க? ப்ரோ கிரிக்கெட் நாலேஜே இல்ல ப்ரோ உங்களுக்கு அப்படிம்பாங்க. கரெக்டா? இதுதான் எல்லா கமெண்ட்லயும் இது கண்டிப்பா பாத்துருக்கீங்க. உங்களுக்கு பால் நாலேஜே இல்ல, ஃபர்ஸ்ட் கிரிக்கெட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்கடா அப்படின்னு அப்படிலாம் பேசுவீங்க. கரெக்டா? இது யாருன்னு உண்மையிலே யாருக்குமே தெரியல, சரியா? நல்லா பண்ணியிருக்காங்க. கார்த்திக் சர்மா ஒரு பிக் ஹீட்டர், 19 இயர்ஸ் ஓல்டு, அதெல்லாம் ஓகே. இவன் பிரசாந்த் வீர்லாம் நல்லா பண்றான் அப்படின்னு சொல்றாங்க இல்ல, ஓகே. ஆனா 14 கோடிக்கு ரெண்டு பேரை எடுக்கிறோமான்னு கேட்டனா வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் எடுத்திருந்தேன்னா நான் ஓகே அப்படின்னு இருப்பேன். இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் எடுத்திருந்தேன்னா நான் ஓகேம்பேன். எதுக்கு ரெண்டு பேரை இவ்வளவு காசுக்கு எடுத்திருக்கணும்னு தெரியல. இந்த ரெண்டு பேரும் இவ்வளவு காசுக்கு 28 crores கிட்ட கொடுத்து இவங்க ரெண்டு பேரும் எடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒருத்தர் இல்லை எனக்கு தெரிஞ்சுட்டு. ஏன் டொமஸ்டிக்ல சர்ஃப்ராஸ் கான் பண்ணாததை விட இவங்க பண்ணிட்டாங்களா அப்படின்னு நான் கேட்கிறேன். சர்ஃப்ராஸ் கான் பண்ணாத வித்தையெல்லாம் இவங்க பண்ணிட்டாங்களா அப்படின்னு நான் கேட்கிறேன். ஏற்கனவே இந்த டீம் ஒரு ஜஸ்டிஸ் டீமாவே மாறிக்கிட்டு இருக்கு. சஞ்சு சாம்சனு, ருத்ராஜ் ஜெய்க்வாடு, இப்ப சர்ஃப்ராஸ் வேற வந்துட்டாங்க. ஜஸ்டிஸ் லீக் மாதிரி ஆயிட்டு இருக்குது. ஜஸ்டிஸ் ஃபார் சஞ்சு, ஜஸ்டிஸ் ஃபார் ருத்து, ஜஸ்டிஸ் ஃபார் சர்ஃப்ராஸ் அப்படின்னு ஆயிட்டு இருக்குது இந்த டீம். இப்ப இவங்கள வேற எடுத்து வச்சிருக்காங்க. நான் என்ன ப்ராப்ளமா இந்த டீம்ல பாக்குறேன்னா, இவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்தா யார் ரெண்டு பேரும் வெளியே வைப்பீங்க? நீங்க எம்எஸ் தோனி வெளியே வச்சிருப்பீங்களா? வாய்ப்பே இல்லை. எம்எஸ் தோனி இல்லாம நடக்காதுங்க வேலை. எனக்கு தெரிஞ்சு எம்எஸ் தோனியோட லாஸ்ட் சீசன் இதான் இருக்கும். எல்லா வாட்டியும் இதான் சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சு இட் லுக்ஸ் லைக் இதுதான் லாஸ்ட் சீசன் நினைக்கிறேன். ஏன்னா டீம்ல கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கிறதே தலைதான் கொஞ்சம் இடைஞ்சலா இருக்காரு. இதுல எங்க விளையாட வைப்பீங்க? இப்ப நான் சொல்றேன் பாருங்களேன். உங்களுக்கு ஓப்பனிங் ருத்ராஜ், சஞ்சு சாம்சன் இல்ல மேக்ஸிமம் அப்படி இருக்காது. இவன் ஆயுஷ் மாத்திரையும் ருத்ராஜ் தான் ஓப்பனிங்கா இருக்கும் எனக்கு தெரிஞ்சுட்டு. ஏன்னா ருத்ராஜ் கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்டர் தான். அவன் இந்த ஒன் டவுன்ல வேலைக்கு ஆகாது. எனக்கு தெரிஞ்சு அவன் ஓப்பனிங் வரணும். சஞ்சு ஒன் டவுன் நல்லா பண்ணுவான். சஞ்சு ஓப்பனிங் நல்லா பண்ணுவான், ஒன் டவுன் நல்லா பண்ணுவான். என்ன கேட்டா சஞ்சு ஒன் டவுனே பண்ணலாம். ஏன்னா ருத்ராஜ் கொஞ்சம் டைம் எடுத்து ஆடுவான். சஞ்சு ஒன் டவுனா. அதுக்கப்புறம் இந்த டெவால் பிரவிஸோ, உர்வில் பட்டேல்னு ஒருத்தன் இருக்கா. எனக்கு தெரியும் இந்த இடத்துல தான் எனக்கு தெரிஞ்சு அடி வாங்கும்னு நினைக்கிறேன். இந்த உர்வில் பட்டேல் பாவம் வெளியே இருக்க போறான் அப்படின்னு எனக்கு கன்ஃபார்மா தெரிகிறது. உர்வில் பட்டேல் பாவம் எனக்கு தெரிஞ்சுட்டு. ஏன்னா டூபே கண்டிப்பா விளையாடுவான், டெவால் பிரவிஸ் கண்டிப்பா விளையாடுவான். இந்த ரெண்டு பேர்ல யாரு விளையாட போறா? ரெண்டு பேரை வச்சுட்டு ஆட போறானுங்களா இல்ல எப்படி ஆட போறாங்க எனக்கு புரியல. சர்ஃப்ராஸ் கான் ஒருத்தர் இருக்கா. நான்லாம் சர்ஃப்ராஸ் கான கண்டிப்பா டீம்ல எடுப்பேன். ஐ ட்ரஸ்ட் இன் ஹிம். நீங்க கண்டிப்பா நினைச்சு பாருங்க. சர்ஃப்ராஸ் கான நீங்க நம்ப மாட்டீங்களா? நான் நம்புறேன். எனக்கு ஏதோ அவன் ப்ரூவ் பண்ணுவான் அப்படின்னு எனக்கு தோணுது. சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம்லாம் அவன் போனா, சிஎஸ்கே ரொம்ப ரெஸ்பெக்டபிளான டீம். அந்த மாதிரி டீம்லாம் போனா எனக்கு தெரிஞ்சு அவன் நல்லா பண்ணுவான் அப்படின்றது எனக்கு தோணுது. சர்ஃப்ராஸ் நிறைய பேர் அவனை பேசவே மாட்டேங்கிறீங்க. சர்ஃப்ராஸ் இப்ப இவங்க ரெண்டு பேரும் எடுத்திருக்காங்க, சரியா? இவங்க ஜாலியா இருப்பாங்களா? சத்தியமா ஜாலியா இருப்பாங்க. இவன் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டான் இவ்வளவு கோடிக்கு இவங்க ரெண்டு பேர் போயிருப்பாங்களேன்னு. எனக்கு உண்மையிலே இது ஈகோ கிளாஷ்ல எடுத்தாங்களா அந்த கார்த்திக் சர்மாலாம் எனக்கு புரியல. ஏன்னா காவியா மாறன் அந்த சைடு வேணும்னே இது பண்ண மாதிரி இருந்து, உசுப்பேத்தி விட்ட மாதிரி இருந்து, கடைசி மொத்த சிஎஸ்கே கும்பலும் மாட்டிக்கிட்டு சொட்டத்தலை எனக்கு மாட்டிக்கிட்டானுங்க. ஏலத்துல உட்காந்துட்டு ஐயோ தெரியாம எடுத்துட்டோமோ அப்படின்ற மாதிரி ஏதோ ஈகோ கிளாஷ்ல மாட்டின மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க ஃபேமிலி ஹாப்பியா இருப்பாங்களா? ஹாப்பியா இருப்பாங்க. ஆனா அது ப்ரெஷர் இருக்குமா பிளேயர் மேல? கண்டிப்பா 100% இந்த ரெண்டு பிளேயர் மேலேயும் ப்ரெஷர் இருக்கும். 14 கோடிக்கு இதுவரை ஐபிஎல் மேட்ச் விளையாடல வேணுங்க.
இதுவரை எந்த ஹிஸ்டரி ஆஃப் ஐபிஎல் இந்த மாதிரி ஒரு அன்கேப் பிளேயர்ஸ்க்கு யாருன்னே தெரியாது. சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு யாருன்னே தெரியுது. உடனே பால் நாலேஜ் அப்படின்ட்டானுங்க எல்லாம். அவனை வந்துட்டு பால் நாலேஜ் தெரிய மாட்டே. உங்களுக்கே தோனியை தவிர யாரும் தெரியாது. கரண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் சொல்றேன், பழைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் சொல்லல, இப்ப கரண்ட்ல தான் அந்த ஜடேஜா அவுட்னு காத்திருப்பானுங்களே அந்த சிஎஸ்கே ஃபேன்ஸை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவனுங்களுக்கு இவனுக்கு யாருன்னே தெரியாது. அவனுங்களே பால் நாலேஜை பத்தி திடீர்னு எங்க இருந்து அவங்களுக்கு பால் நாலேஜ்ல வந்துச்சு அப்படின்னு நான் கேட்க வேண்டியதா இருக்குது. சோ இடம் வர்றது ரொம்ப கஷ்டம். இப்படி ஒரு காசு கொடுத்து பிளேயர் வாங்கிட்டானுங்களா மேக்சிமம் பெஞ்சில் உட்கார வைக்க மாட்டானுங்க எனக்கு தெரிஞ்சுட்டு, உள்ளதான் ஆட விடுவானுங்க. அதாவது சிஎஸ்கே வந்துட்டு நல்லா ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த ட்ரேட் எல்லாம் பண்ணும்போது. சிஎஸ்கே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இது பண்ண மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் ஜடேஜா ஏன் போனாரு, அவர் இருந்திருக்கலாமே, ஏன் கொடுத்தீங்க அப்படிலாம் கேட்பீங்க. ஜடேஜா போனது நல்லதுதான். ஆனா இப்ப இவங்க 2 பேரும் தேவையில்லாம எடுத்துட்டாங்களே. இதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பவுலர் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாமோன்னு தோணுச்சு. இந்த முஸ்தாபிசூர்லாம் வந்தான், அவன்லாம் வந்து உள்ள போட்டிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சுட்டு. இப்ப பவுலிங் பாத்தீங்கன்னா இவங்க ஸ்பின்னர்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. சரியா, நூர் அகமது ஓகே வேற லெவல் ஸ்பின்னர், கண்டிப்பா நூர் அகமது ஆடுவான். இன்னொரு ஒரு 2 ஸ்பின்னர் இருக்கானுங்க, ஒன்னு ராகுல் சகர் ஒன்னு, இன்னொன்னு அக்கீல் ஹுசைன் ஒன்னு. அக்கீல் ஹுசைனை பத்தி தெரியாதவங்களுக்கு நான் ஒன்னு சொல்றேன். அக்கீல் ஹுசைன் வந்துட்டு நியூ பால்ல வந்து சூப்பரா போடுவான். வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் எல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா மேக்சிமம் வந்துட்டு அவன் தான் ஃபர்ஸ்ட் ஓவரே போட ஆரம்பிப்பான். ஒரு ஃபாஸ்ட் பவுலர் மாதிரி அவனே வந்து ஸ்பின் போட ஆரம்பிச்சிருவான். நியூ பவுலர் பவர் பிளேயர் வந்து நல்லா விக்கெட் எடுக்கக்கூடிய ஆளு. பேட்டிங்கும் எனக்கு தெரிஞ்சு ஓரளவு டீசெண்டா பிடிப்பான். அக்கீல் ஹுசைன் வந்துட்டு கேப்டனாவும் இருக்கான் அவன். அவனை வச்சு ஆடுவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது. எப்படி வந்துட்டு இவங்க ஆட போறாங்கன்னு தெரியல. எனக்கு ஏதோ மேட் ஹென்ரி வந்துட்டு உள்ள வரமாட்டான்னு தான் தோணுது. ஏன்னா நேத்தன் எல்லிஸ் வந்துட்டு சூப்பரா பண்ணுவான். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி லீக் மேட்ச் அந்த மாதிரி வந்துட்டு நேத்தன் எல்லிஸ் வந்து பட்டை கிளப்பான். மேட் ஹென்ரி வந்துட்டு எப்பவுமே இந்த நியூசிலாந்து அந்த மாதிரி வரும்போது மட்டும்தான் மேட் ஹென்ரியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். மேபி எப்படின்னு தெரியல. மேட் ஹென்ரிக்கு வந்து இடம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்சுட்டு. உள்ள போனா இவங்க வந்து எப்படி கொண்டு போறாங்கன்னு தெரியல. ஒன்னு நூர் அகமது, கன்ஃபார்ம் நூர் அகமது வந்து லேண்ட் தான் ஆவான், 11ல இருப்பான். இன்னொன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா நேத்தன் எல்லிஸ் கண்டிப்பா ஆடுவான். ரொம்ப இம்பார்ட்டன்டான பவுலர் இந்த டீம்ல நேத்தன் எல்லிஸ் கண்டிப்பா ஆடுவான். டெவால் பிரேவிஸ் கன்ஃபார்ம். இந்த 4வது ஒரு ஆள் இருக்காரு பாத்தீங்களா, இதுதான் யாரு அப்படின்ற ஒரு பெரிய கூத்து வருது. யார் எடுக்க போறாங்க, அக்கீல் ஹுசைன் எடுக்க போறாங்களா, மேட் ஹென்ரி எடுக்க போறாங்களா? மேட் ஷாட்லாம் வாங்கியிருக்காங்க, தேவையில்லை. எனக்கு தெரிஞ்ச மேட் ஷாட்லாம் எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. நிறைய பேர் அன்சோல்டாலாம் போயிருக்காங்க. டெவன் கான்வே அவங்கலாம் அன்சோல்டு. எதிர்பார்த்தது நிறைய, இன்னும் லியம் லிவிங்ஸ்டன் தான் அன்சோல்டா போவான்னு தான் நினைச்சேன். அவனும் வாங்கிட்டானுங்க, அவனை பத்தியும் பேசுறேன். ஸோ இப்போ சிஎஸ்கேவோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா? எனக்கு இவனுக்கு எடுத்ததெல்லாம் பிரச்சனை இல்லை கைஸ். இவனுங்க எடுத்ததுலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. என்ன தெரியுமா இவங்களுக்கு ப்ராப்ளமே? இவனுங்க 2 பேர் இந்த 2 பேரும் எடுத்திருக்கீங்க. சரி, நீங்க வந்துட்டு ஒரு யங் டீமா வந்துட்டு ஒரு ஃபியூச்சருக்கு வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நாங்க வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்துட்டு இவங்களை வச்சு விளையாட போறோம், அது வந்துட்டு நாங்க எடுத்திருக்கோம் அப்படின்னா ஓகே. அதுக்கு எடுத்திருக்காங்க, அந்த மைண்ட் செட்டுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன், நீங்க நல்லா பண்ணியிருக்கீங்க. ஆனா நீங்க வந்துட்டு தேவையில்லாம ஈகோ காண்டி எடுத்தீங்க, அவங்க எடுத்தாங்க நாங்க வந்து எடுத்தோம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நீங்க சத்தியமா மாட்டிக்கிட்டீங்க. ஒண்ணு அவனுங்களை ஸ்பாயில் பண்ணாது, இது டீமை தான் ஸ்பாயில் பண்ணி. அவனுங்களை எதுக்கு ஸ்பாயில் பண்ணுமா? இது 14 கோடி கொடுத்து வாங்கியிருக்கீங்க நீங்க. இந்த 14 கோடி நீங்க எனக்கு தந்தீங்கன்னா நாளைக்கு என் சேனல்ல இருந்து ஒரு வீடியோ வராது. இங்க ஒரு 40 கடையை நான் வாங்கி போட்டுருவேன் டக்குன்னு. அவ்வளவுதான். எதுக்கு நான் வீடியோ போடணும்? புரியுதா? இதுதான்டா லக்கு. இவன் நினைச்சிருப்பானா கனவுல, லைட்டா ஜெலஸ் ஆகுது பாத்தீங்களா எனக்கு. இவன் நினைச்சிருப்பானா கனவுல 14 கோடி கொடுத்து என்ன சிஎஸ்கே வந்துட்டு தண்டக்கர் மாந்திரத்தனமா வாங்குவாங்க அப்படின்னு நினைச்சிருக்க மாட்டான். நிறைய பேர் கோப் பண்றீங்க. கோப் பண்றதை விடுங்க, உங்களுக்கு இவங்க யாருன்னே தெரியாது, அதனால சும்மா சொல்லாதீங்க. சர்ஃப்ராஸ் கான் பண்ற அளவு இவங்க டொமஸ்டிக்ல பண்ணிட்டானுங்களா? சொல்லுங்கடா, எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. எனக்கு நான் வேற மாதிரி பேசுறேன், கரெக்டா? நான் சொல்றதை மட்டும் சொல்லுங்க. சர்ஃப்ராஸ் கான் பல்ட்டி அடிக்காத பல்ட்டியா இவங்க அடிச்சிட்டாங்கன்னு கேட்கிறேன். சர்ஃப்ராஸ் கான் எத்தனை ஜஸ்டிஸ் லீகை தாண்டி வந்திருக்கானுங்க, ருத்ராஜ் ஜெய்க்வார் எத்தனை ஜஸ்டிஸ் லீகை தாண்டி வந்திருக்கானுங்க, சஞ்சு சாம்சன் நீங்க புகை போட்டு விடுறானுங்க ஸ்டேடியம்ல விளையாடக்கூடாதுன்னு. அந்த ஜஸ்டிஸ் லீக் எல்லாம் தாண்டி இவங்க 2 பேரும் வந்துட்டானுங்களா? சான்ஸே இல்ல. உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஜஸ்டிஸ் லீக் எப்படி ஆடணும்னு. கத்துக்கங்க எங்க பாய்ஸ்ட இருந்து. இப்பதானே உள்ள வந்திருக்கீங்க. அவன் இப்ப பாருங்க, சர்ஃப்ராஸ் கான் ஒரு மேட்ச் இறக்கி விடலன்னா கூட டக்குன்னு ஒரு மீமை போட்டுருவான், என்ன இறக்கியே விட மாட்டேங்காங்க அப்படின்றவான். பாருங்க, இது நடக்க போகுது. நீங்க வேணா பாருங்க. சர்ஃப்ராஸ் கான ஒரு மேட்ச்ல இறக்கி விட மாட்டாங்க, டக்குன்னு அடுத்த மேட்ச் வீடியோ போடுவான். பாருங்க, என்ன வந்து இறக்கியே விட மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சர்ஃப்ராஸ் வந்துட்டு வீடியோ போடுவான். எனக்கு தெரியும் இது நடக்கும்னு. சோ மற்றபடி அவங்களோட மைண்ட் செட் தான் காரணம். எந்த ரீசனுக்காண்டி சிஎஸ்கே வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஒருவேளை அவங்க சும்மா எடுத்திருக்காங்க, என்னன்னே தெரியாம எடுத்தோம். எனக்கு ஏதோ பார்க்க அப்படிதான் தெரிஞ்சு. சடனா பார்க்கும்போது இவ்வளவு காஸ்ட்லிக்கு இந்த பிளேயர் எடுக்கிறோமா அப்படின்றத எனக்கு இருந்துச்சு. அதுக்கு ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அந்த மாதிரி ஏதாவது போயிருக்கலாம். பட் பவுலிங் பார்த்தாலும் ஓரளவு டீசெண்டா இருக்கு கைஸ். இந்த கலீல் அகமது, நேத்தன் எல்லிஸ் எல்லாம் ஓகே. இந்த முகேஷ் சௌத்ரி இவனுங்கெல்லாம் வந்துட்டு அவ்வளவு நம்ப முடியாது கைஸ். இந்த முகேஷ் சௌத்ரி நம்ம ஸ்பின்னரே எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ராகுல் சஹர்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு வந்துட்டு மும்பைல இருக்கும் போது இந்த லாக்டவுன் டைம் அப்போ போட்டாம்பா.
அதுக்கப்புறம் ராகுல் சகரை நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் சும்மா தான் போட்டுட்டு இருக்கேன். ராகுல் சகர் வருவான், ஓவர் போடுவான், போறான். அக்கீல் ஹுசேன்னு எப்படி பண்ண போறான்னு தெரியல ஐபிஎல்ல. நான் வந்து அவ்வளோலாம் ஒன்றும் பார்த்தது இல்லை நம்ம அக்கீல் ஹுசேன்ல. கரெக்டா இப்பதான் பார்க்க போறோம். மேட் ஹென்ரி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ உள்ள இறக்கி விட மாட்டாங்கன்னு தோணுது. தே வில் கோ ஃபார் நேத்தன் எல்லிஸ். ஐ எம் ஷூர் அபவுட் தட். நேத்தன் எல்லிஸ் வச்சு தான் போறாங்க. அக்கீல் ஹுசேன் வந்துட்டு எப்படி எடுக்க போறாங்கன்னு தெரியல. மேபி ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து அக்கீல் ஹுசேனை பவர் பிளேல போட வச்சு எடுக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா ஐபிஎல்லாம் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு எடிஷன். சொல்ல போனா ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அடிச்சு சாவடிக்க தான் பாப்பானுங்க. அதனால ஸ்பின்னர்ஸை போட்டு ஆரம்பிக்கிற கூத்துலாம் எப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா அஸ்வின் போட்டாலே அடிக்கிறானுங்க, அக்கீல் ஹுசேன் போட்டா என்ன ஆக போகுதுன்னு தெரியல. மற்றபடி பார்த்தோன்னா ஓரளவு டீசெண்டா இருக்கு. பட் ஐ ஃபீல் லைக் வந்துட்டு இந்த ஆக்ஷன் வந்துட்டு கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது சிஎஸ்கே. அவ்வளவுதான் எனக்கு தோணுது. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நீங்க எப்படி எடுத்திருக்கானுங்க சிஎஸ்கே அப்படின்னு நீங்க போடுங்க கைஸ், நான் பாக்குறேன். நெக்ஸ்ட் டீமுக்கு நம்ம போவோம். நெக்ஸ்ட் என்ன டீம்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். வேற லெவல்ல எனக்கு எதுவும் வாங்கியிருக்கானுங்கன்னு தோணுது. கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். கொல்கத்தா வந்து பெரிய தப்பு பண்ணிட்டானுங்களோ, எல்லாத்தையும் விட்டுட்டாங்களோ அப்படின்னு. கேமரான் கிரீனை தூக்கிட்டானுங்க. 25 கோடி, எப்பா 25.20 crores ஒரு இதுவரை ஓவர்சீஸ் பிளேயர்லாம் இவ்வளவு வாங்கினது இல்லை யாரும். அது மினி ஆக்ஷன்ல போய் இவ்வளவு ரேட்டுக்கு போயிருக்கான். கேமரான் கிரீனுக்கு என்னமோ இருக்கு காய்ஸ் இவன் மேல. அந்த ஒரு சில பிளேயர் மேலாம் ஒரு இது இருக்கும் பாத்தீங்களா. பென் ஸ்டோக்ஸ் இருப்பான் பாருங்களேன். பென் ஸ்டோக்ஸ்லாம் ஐபிஎல் அவ்வளோ ஒன்றும் பயங்கரமாலாம் பண்ணதில்லை. ஆனாலும் பென் ஸ்டோக்ஸ்க்கு அந்த ஒரு மவுஸ் இருக்கும். ராஜஸ்தான்லயே அவனை நல்ல காசு கொடுத்தாங்க, சிஎஸ்கேல அவனை அதிக காசு கொடுத்தாங்க வாங்குவானுங்க. அதே மாதிரி தான் அந்த கேமரான் கிரீன். எப்ப போனாலும் எனக்கு ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் இவன். 25.20 crores இவனை வந்துட்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பத்திரானாக்கெல்லாம் 18 கோடி ஒர்த்தே கிடையாது. அவன்லாம் ஒரு சீசன் நல்லா போட்டான சிஎஸ்கேல. அதுக்கப்புறம் அவன் ஆக்ஷன் வந்துட்டு ஒரு மாதிரியா போட ஆரம்பிச்சான். அவன் வந்துட்டு ஒரு மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் பத்திரானா வந்து எப்ப பத்திரானா வந்து இந்த ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சான், இந்த இப்படி பண்ணிட்டு இந்த ஓவரா இந்த பில்டப் கொடுக்க ஆரம்பிச்சானோ அப்பவே பத்திரானா முடிஞ்சிட்டான். இருந்தாலும் 18 கோடிக்கு வாங்கியிருக்கானுங்க. முஸ்தாபிசுர் ரஹ்மான் சூப்பர் பை. முஸ்தாபிசுர் ரஹ்மான் 9.20 crores வாங்கியிருக்கானுங்க. வெயிட். இந்த பவுலிங் லைனப்ப மட்டும் நீங்க பாருங்களேன். இந்த பவுலிங் லைனப்ப வச்சு இவனுங்க இமயமலையே சரிக்கலாம்டா. இவனுக்கு பவுலிங் லைனப்ப பாருங்களேன். வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன், பத்திரானா, முஸ்தபிசுர் ரஹ்மான், ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, உம்ரான் மலிக். டேய் என்னடா இது வந்துட்டு நியாயமே இல்லடா. அப்படிப்பட்ட ஒரு பவுலிங் லைனை வச்சிருக்கானுங்க. பேட்டிங் பார்த்தாலும் அவங்களுக்கு அந்த ஓப்பனிங் வந்துட்டு ஓரளவு கிடைச்ச மாதிரி எனக்கு தோணுது. ஃபின் ஆலன் வந்துட்டான், டிம் ஷைஃபர்ட் வந்துட்டான். சூப்பர் ஓப்பனர்ஸ். டிம் ஷைஃபர்ட்லாம் நீங்க வந்துட்டு டிம் ஷைஃபர்டு, ஃபின் ஆலன்னா வந்துட்டு நீங்க நியூசிலாந்து மேட்சஸ்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். ஃபின் ஆலனோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நான் ஃபின் ஆலனை பார்க்கும்போது ஒரு பாகிஸ்தான் சீரீஸ் வரும், போட்டு சாவடிச்சிருவான் பாகிஸ்தானை. எனக்கு தெரிஞ்ச அந்த சீரீஸ் ஃபுல்லா பாகிஸ்தானை போட்டு தர்மட்டி அடிப்பான். ஆனா இதுவரை வந்துட்டு அவன் வந்து கன்சிஸ்டன்சி அப்படின்றது ஒண்ணு வந்துட்டு ஃபின் ஆலன்ட்ட எப்பவுமே மிஸ் ஆகும். அது மட்டும்தான் பிரச்சனை. மற்றபடி அவன் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பிளேயர் தான். அது வந்து கிளிக் ஆகிட்டு வச்சுக்கோங்களேன். கேகேஆர் கிரவுண்ட்லலாம் டிம் ஷைஃபோர்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு பிளேயர் தான். டிம் ஷைஃபோர்டும் ஒண்ணுதான், ஃபின் ஆலனும் ஒண்ணுதான். ரெண்டு பேரும் அந்த அதிரடியா ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் தான். இவனுங்க ரெண்டு பேரும் கிளிக் ஆயிட்டா முடிஞ்சிச்சு கதை. நான் தான் சொல்றேன்ல, முடிஞ்சிச்சு. அந்த அடி அடிப்பானுங்க இவனுங்கெல்லாம். மற்றபடி பாத்தீங்கன்னா ரச்சன் ரவீந்திரா வந்துட்டு சும்மா வாங்கியிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்கி போடுவோம் அப்படின்னு. ஏன்னா கண்டிப்பா வந்துட்டு சுனில் நரேன் விளையாடுவாரு, கேமரான் கிரீன் விளையாடுவான், வேற முஸ்தாபிசுர் விளையாடுவான். பத்திரானா வந்து எடுப்பாங்களா எனக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா கண்டிப்பா வந்துட்டு ஒரு ஓப்பனர் எடுத்துதான் ஆகணும். என்ன கேட்டேன்னா நான் முஸ்தாபிசுர் என்னதான் வந்து பத்திரானா நான் காசு கொடுத்து அதிக காசு கொடுத்து எடுத்தாலும் நான் வந்து ஐ வில் கோ வித் முஸ்தாபிசுர் ரஹ்மான். ஏன்னா எனக்கு வந்துட்டு ட்ரஸ்ட் வந்து முஸ்தாபிசுர் ரஹ்மான் மேல இருக்குது. எனக்கு ஏதோ முஸ்தாபிசுர் ரஹ்மான் வந்துட்டு நல்லா பண்ணுவான் அப்படின்னு தோணுது. ரெண்டு பேரை எடுத்து பார்த்தாலும் முஸ்தாபிசுர் தான் பயங்கரமான பவுலர், பயங்கரமான பிளேயர். பத்திரானா ஒன்றும் பயங்கரமான பிளேயர்லாம் இல்லை. ஸ்ரீலங்கால ஒன்றும் கலட்டிலாம் கொடுக்கல. சிஎஸ்கேல ஒரு வருஷம் நல்லா போட்டான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சிஎஸ்கேல நல்லா போட்டதுனால கொஞ்சம் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சான். மற்றபடி பாத்தீங்கன்னா பத்திரானா ஒன்றும் பயங்கரமான ஆள்லாம் இல்லை. மேபி எனக்கு தெரிஞ்சு அவனை வெளியே உட்கார வைக்கிறது நல்லது. மற்றபடி ஓப்பனிங் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் தே வில் கோ வித் டிம் ஷைஃபர்ட்னு நினைக்கிறேன். இப்போ கரண்ட்ல வந்துட்டு டிம் ஷைஃபர்ட் வந்துட்டு நியூசிலாந்துல நல்லா பண்ணிட்டு இருக்கான். மற்றபடி இந்த டீம் வந்துட்டு வேற லெவல் டீமு. அந்த கேப்டன் வந்துட்டு அஜிந்த்கே ரஹானே கரெக்ட் தானா. மற்றபடி பாத்தீங்கன்னா மனிஷ் பாண்டேலாம் டீமுக்குள்ள அப்படியே தான் இருக்கான். ரிங்கு சிங், சுனில் நரேன், ரமன்தீப் சிங். ஆனா இவனுக்கு டீம் வந்துட்டு ஒரு பட்டா பாகியம். அவங்க சொல்லுவாங்க தெரியுமா, அடிச்சா உண்டு, ஒண்ணு அடிப்பாங்க இல்ல மொத்தமா போயிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேட்டிங் லைனப்பும் கொஞ்சம் இருக்குது. எல்லாருமே அதே மாதிரி தான். டிம் ஷைஃபோர்டு, ஃபின் ஆலனு, ரிங்கு சிங், ரமன்தீப் சிங் எல்லாருமே டீம்ல வந்துட்டு கொஞ்சம் இந்த வந்தா திடீர்னு அடிப்பாங்க இல்ல திடீர்னு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு டீம் வந்து இவங்க வச்சிருக்காங்க. அஜின்கே ரஹானேவை தவிர அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆட வேண்டியதா இருக்கும் எனக்கு தெரிஞ்சுட்டு. ஏன்னா இல்லாட்டா ரொம்ப ரிஸ்க். ஏன்னா எப்பவுமே வந்துட்டு இவங்க டீம் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்களேன், இப்ப இருக்கிறது எல்லாமே ஒரு பெரிய ஹிட்டர்ஸ் மாதிரி தான் இருக்கானுங்க.
மாட்டிச்சுன்னா உண்டு இல்ல போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்குது. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இந்த ஆக்ஷனை வந்துட்டு சூப்பரா பண்ணியிருக்கானுங்க. சூப்பரா பண்ணது வந்து எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு நல்ல இதான். கேமரான் கிரீனும் உள்ள இருக்கான், அவனே மறந்துட்டு பாத்தீங்களா, அவனும் நல்லா ஆடுவான். எனக்கு தெரிஞ்சு கொல்கட்டா வந்து நல்லா பண்ணியிருக்காங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆக்ஷனை வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணுது எனக்கு தெரிஞ்சு கொல்கட்டா அப்படின்னு தோணுது. நெக்ஸ்ட் ஆர்சிபிக்கு வர மெயின் பிளேயர்ஸை பத்தி மட்டும் தான் நம்ம பேச போறோம். சூப்பர் பை எனக்கு தெரிஞ்சுட்டு 2 பேர் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தனம் வாங்கியிருக்கானுங்க அப்படின்னா வெங்கடேஷ் ஐயரும் ஜேக்கப் டஃபியும் வாங்கியிருக்கானுங்க. ஜேக்கப் டஃபி யாருன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாரு. வெங்கடேஷ் ஐயருக்கு முன்னாடி ஜேக்கப் டஃபியும் ஒரு நியூசிலாந்து பிளேயர் தான், நியூசிலாந்து பவுலர், நல்லா ஸ்விங் பண்ணுவான். இப்போ ஒருவேளை ஹேசல்வுட்டுக்கு ஏதாவது இன்ஜுரி ஏதாவது வந்துட்டேன்னா டக்குன்னு டஃபியை உள்ள போட்டுடலாம், கலக்கிடுவான். எனக்கு தெரிஞ்சு நீங்க டஃபிலாம் நீங்க வந்து நியூசிலாந்து சீரீஸ்லாம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்த டைம் டிம் ஷைஃபர்டு, ஃபின் ஆலன், ஜேக்கப் டஃபி எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம். அதனால நான் சொல்றேன் டஃபி வந்துட்டு உண்மையிலே ஒரு நல்ல பவுலர் தான். பிச்சு கொஞ்சம் டேர்ன் ஆக ஆரம்பிச்சுன்னு வைங்களேன், ஒருவேளை புவனேஸ்வரி ஹேசல்வுட் இவனுங்க இறக்கி விட்டாலே முடிச்சிருவானுங்க மேட்சை. அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர் சூப்பரான பிக்கு. என்ன கேட்டலாம், வெங்கடேஷ் ஐயர் ஒரு சரியான ஒரு பிளேயரா இருப்பான் ஆர்சிபிக்கு அப்படின்னு தெரியுது. போன வாட்டி 23 கோடிக்கு தண்டமா வாங்கினாங்க. எனக்கு 20 நான் தான் சொல்றேன்ல, எனக்கு 23 கோடி கொடுத்து நீ விளையாடு அப்படின்னா நான் விளையாட மாட்டேன். நான் எல்லா மேட்சும் சும்மா போய் ஜாலியா போயிட்டு வரேன். ஏன் எனக்கு தான் 23 கோடி கிடைச்சிட்டேன், நான் ஏன்டா விளையாடணும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் வெங்கடேஷ் ஐயர் போன வாட்டி கேகேஆருக்கு விளையாண்டா. அதுதான் உண்மை. ஆனா இந்த வாட்டி ஆர்சிபி வாங்கியிருக்காங்க வெங்கடேஷ் ஐயரை. நல்ல இதான்னு கேட்டீங்கன்னா நல்ல இது. எனக்கு தெரிஞ்சு வெங்கடேஷ் ஐயரை வந்துட்டு உள்ள போட்டது, அவனுங்க டீம் ஏற்கனவே கன் மாதிரி இருக்கு. கோலி, ஃபில்சால்ட்டு, வேற அவன் பேர் என்ன, படிக்கல், ரஜத் பட்டிதாரி, இவனுங்கன்னு வச்சிருக்கானுங்க, உள்ள இறக்கி வச்சிருக்கானுங்க. டீம்லாம் செதுக்கி வச்சிருக்கானுங்க, எல்லாம் ஸ்ட்ராங்கான டீம். என்ன கேட்டா நான் வந்து லியம் லிவிங்ஸ்டனை கொடுத்துருக்க மாட்டேன், மேபி இதை கொடுத்துட்டாங்க, சரி விடு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அதை விட பெட்டரான ஒரு ஆப்ஷன் வந்து வெங்கடேஷ் ஐயர் எனக்கு தோணுது. ஏன்னா வந்துட்டு என்னதான் வந்துட்டு போன சீசன்ல பெர்ஃபார்ம் பண்ணாட்டியும் எனக்கு தெரிஞ்சு அவன் சூப்பரா பண்ணுவான்னு தோணுது. பவுலிங்கும் போடுவான், நல்ல ஃபீல்டரும் கூட, பேட்டிங்கும் வந்துட்டு பிடிப்பான் அவன். எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு பிக்கு வெங்கடேஷ் ஐயர். டீசெண்டா முடிச்சிட்டானுங்க. ஆர்சிபி வந்துட்டு எப்பவுமே இந்த ஒரு எப்ப இந்த தினேஷ் கார்த்திக் வந்து இந்த ஆக்ஷன் டேபிள்ல உட்கார ஆரம்பிச்சானோ அப்பவே இருந்து ஆர்சிபி வந்துட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த மாதிரி தெரியுது. அதுக்கு முன்னாடி எப்படி தெரியுமா, ஆர்சிபி வந்துட்டு ஒரு மாதிரி பீத்திக்கிட்டே இருப்பானுங்க. ஆக்ஷன் வந்துட்டா எல்லாத்தையும் வாங்கி போடுவானுங்க, எல்லாம் பேட்ஸ்மேனும் வாங்கி போடுவானுங்க, பவுலர் ஒரு மண்ணும் இருக்காது, சஹால் மட்டும் தனியா இருந்து தெம்பிக்கிட்டு இருப்பான். ஆனா எப்ப வந்து இந்த தினேஷ் கார்த்திக் வந்தானோ உள்ள, அப்ப இருந்து ஒரு நல்லது நடக்குது. வெங்கடேஷ் ஐயர் ஒரு வந்ததுக்கு டீசெண்டா வாங்கணும் அப்படின்னதுக்கு எனக்கு பார்க்கும்போது வெங்கடேஷ் ஐயரும் ஜேக்கப் டஃபியும் ஒரு சூப்பரான பிக். எனக்கு தெரிஞ்சு ஜார்டன் காக்ஸும் வாங்கியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு டஃபி அண்ட் வெங்கடேஷ் ஐயர் சரியானது. எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி டீம் கன் மாதிரி இருக்கு, இன்னொரு டிராஃபி அடிக்க நிறைய சான்ஸ் இருக்கு, டிஃபன் கூட பண்ணலாம். அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு நான் வந்துட்டேன். மும்பை இந்தியன்ஸ் இந்த ஒரே ஒரு ஆளை தான் எனக்கு தெரிஞ்சு உருப்படியா ஒரே ஒரு ஆள் தான் வாங்க முடியும், அவ்வளவுதான் காசு இருந்து. குவிண்டன் டிகாக மட்டும் வாங்கிட்டானுங்க. நானா இருந்தேன்னா ரயன் ரிங்கிள்டனை தூக்கி வெளியே போட்டுருவேன், போட்டுட்டு கியூடிகேவை உள்ள இறக்கிடுவேன். ரோஹித் சர்மாவும் குவிண்டன் டிகாவும் ஓப்பனிங் வரணும். இந்த பேர் தாங்க பிளாஸ்ட். ரயன் ரிங்கிள்டன்லாம் வேலைக்கு ஆக மாட்டான், அவன் திடீர்னு ஒரு மேட்ச் அடிப்பான், திடீர்னு ஒரு மேட்ச் காணாம போயிடுவான். குவிண்டன் டிகாக ரோஹித் சர்மாவும் தான் மாசு. ஞாபகம் இருக்கா, கடப்பார பேட்டிங் லைனப் 2019 and 20 சும்மா பட்டை கிளப்பானுங்க, 2 பேரும் வந்து வீசுவானுங்க அவனுங்க பாட்டுக்கு, பாக்குறதுக்கே நல்லா இருக்கும். ஆஹா, வந்ததுக்கு எனக்கு ஒண்ணு மீதி யாருன்னு யாருக்குமே தெரியாது, எனக்கு தெரியாது. நீங்க தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நானும் உங்களை மாதிரி ஒரு ஃபேன் தான். பட் வந்ததுக்கு டீசெண்டா குவிண்டன் டிகாக மட்டும் 1 கோடிக்கு தூக்கிட்டானுங்க பேஸ் பிரைஸ்க்கு. சூப்பர் பிக். எனக்கு தெரிஞ்சு பழைய மாதிரி குவிண்டன் டிகாக் விளையாடல, மற்றபடி பார்த்தாலுமே மும்பை டீம் பயங்கரமா தான் இருக்குது. அவனுக்கு டீம் வந்து ரண கொடூரமா இருக்குது. எடுத்து சும்மா பாருங்களேன், அவனுக்கு டீமை ஃபுல் இந்தியன் டீம். அது மும்பை, அது வந்துட்டு ஃபாரின் பிளேயர் இருக்கிற மாதிரி இருக்காது, எல்லாமே இந்தியன் பிளேயர் மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டீம் மும்பை வச்சிருக்காங்க. கியூடிகே வந்தது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்குது guys. ஸோ மும்பை நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் என்ன டீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி. டெல்லி அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா டெல்லி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாவே பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. டீம் கேப்டன் மட்டும் யாரு அப்படின்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க டீம் கேப்டன் வந்து ரொம்ப லத்தாச்சிக்கலா விடுற மாதிரி இருக்குது. மற்றபடி பாத்தீங்கன்னா நல்லா வாங்கியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா நல்லா வாங்கியிருக்கானுங்க. நான் அப்படியே படிக்கிறேன் இந்த வாங்கின இம்பார்ட்டன்டான பிளேயர்ஸ் மட்டும் படிக்கிறேன். பென் டக்கெட், லுங்கி நெகிடி, கயல் ஜேமிசன், பத்தும் நிசங்கா, டேவிட் மில்லர், பிருத்திவி ஷா. அப்பா, என் வீடியோல நான் வந்து கதறாத குறை பிருத்திவிஷான்னு அவன் பேர் வந்துட்டு ஒரு 200 வாட்டியாவது என் சேனல்ல வந்திருக்குண்டா. ஒரு வழியா வாங்கிட்டானுங்க, அது டெல்லியா வாங்கியிருக்கானுங்க. நல்ல ஒரு விஷயம். இந்த மாதிரி டெல்லி வந்துட்டு வாங்குறது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம். பிருத்திவிஷாக்கு வந்துட்டு இன்னொரு சான்ஸ் கொடுக்கறது அப்படின்னு. ஆனா எங்க போய் விளையாட போறான் அப்படின்றதுதான் ஒரு பெரிய கதையா இருக்குது. எப்பா அந்த டீம் பாருங்களேன், சூப்பர் கைஸ். எனக்கு தெரிஞ்சு
10 நிமிஷங்கள்லாம் செம பிளேயர். நீங்க வந்துட்டு சில பேர் வந்துட்டு ஏசியா கப்பை வச்சு மட்டும் தான் டிசைட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஏசியா கப்ல செஞ்சுரி போடுவான் தெரியுமா, அந்த மேட்சை வச்சுட்டு தான் 10 நிமிஷங்க வந்துட்டு செம பிளேயர் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. அவன் 200 போட்டிருக்கான், எல்லா மேட்சும் அவன் நல்லா பண்ணியிருக்கான். நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது 10 நிமிஷங்களை பத்தி. பென் டக்கெட் சொல்லவே வேண்டாம், இந்தியாவில் வந்து நல்லா பண்ணியிருக்கான். நம்மளோட வரும்போதே வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான் இந்தியன் பிச்சில் வச்சு. பென் டக்கெட் ஒரு சூப்பரா இருக்கும். இவனுங்க பேட்டிங்க பாருங்க கைஸ். டே 10 நிமிஷங்க பென் டக்கெட், கேஎல் ராகுல், ஆஹா அக்சர் பட்டேல் எங்க இருக்கான், நிதிஷ் ராணா, அவன் பேர் என்ன, கருண் நாயர், எல்லாருமே வெயிட் ஆனது. அபிஷேக் புரல் சூப்பர் டீம், கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ். ஆனா ஜேசன் ஃபேசர் மெக்கர்க்குலாம் அப்படியே காணாம போயிட்டாங்க கைஸ். ஒரு சீசன் அவ்வளவுதான் ஃபேசர் மெக்கர்க்குலாம். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாலயும் அவன் நல்லா பண்ணல, வேற எந்த இதுலயுமே நல்லா பண்ணல. அவன் அந்த ஒரு சீசன் மட்டும்தான் ஒன் ஹிட் ஒண்டர் மாதிரி போயிட்டான். ஜேக் ஃபேசர் மெக்கருக்கு வந்துட்டு ஒரே ஒரு சீசன் மட்டும் பிளாஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டான். பாவம், எனக்கு அவனை நினைச்சா லைட்டா ஒரு மாதிரி இருக்கு. இவனுங்க பவுலிங் பாத்தீங்கன்னாலும் சூப்பரா இருக்கு. பேட்டிங் பாருங்களேன், டேவிட் மில்லரும் வச்சிருக்கானுங்க. பிருத்திவி ஷாவை எனக்கு தெரிஞ்சு 1-2 மேட்ச் இறக்கி விடலாம் எனக்கு தெரிஞ்சு. ஆனா பிருத்திவி ஷா எல்லாம் இறக்கி விட மாட்டானுங்க, அவ்வளோ வந்துட்டு இது பண்ணிலாம் இறக்கி விட மாட்டாங்க. 10 நிமிஷங்கா இல்ல ஐ திங்க் தே வில் கோ ஃபார் பென் டக்கெட் அப்படின்னு தான் தோணுது. 10 நிமிஷங்காக்கே போலாம் எனக்கு தெரிஞ்சு. நல்ல அந்த ஏசியன் கண்ட்ரிஸ் எல்லாம் ஆடுவான் எனக்கு தெரிஞ்சு. 10 நிமிஷங்காக்கே போலாம், சூப்பரா ஆடுவாங்க அவன். மேபி லேட்டர் ஆஃப் த மேட்சஸ் வந்துட்டு பிருத்திவி ஷாவை இறக்கி விடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. டேவிட் மில்லர் உள்ள இருக்கான், பாப்போம். இதுலயாச்சும் டேவிட் மில்லர் வந்துட்டு கொஞ்சம் அந்த பழைய டேவிட் மில்லரை பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். பவுலிங் வந்துட்டு நான் சொல்லணும் அப்படின்னு அவசியமே இல்லை. குல்தீப் யாதவ், மிச்சல் ஸ்டார்க்கு, தேவைன்னா லுங்கி நெகிடி, கயல் ஜேமிசன் ஒருத்தன் இருக்கான், டி நட்ராஜன். எப்பா டேய் சூக்கி ஓரமா உட்கார வைங்கடா, என்னடா இது கொட்டூரமா இருக்கு. வேற முகேஷ் குமார் இருக்கான். இந்த டீமும் எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணியிருக்கானுங்க. இந்த ஐபிஎல் ஆக்ஷனை வந்துட்டு ஒர்த்தியா எடுத்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கேகேஆரும் டிசியும் தான் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு பெர்ஃபெக்டா எடுத்த மாதிரி எனக்கு தோணுது. மற்றபடி மீதி இந்த ஆர்சிபி, இந்த மும்பைலாம் வந்துட்டு அவங்களால முடிஞ்ச அளவு என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பெர்ஃபெக்டா எடுத்துட்டானுங்க அப்படின்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு டிசியும் கேகேஆரும் வெயிட்டா தூக்கியிருக்கானுங்க. டிசிக்கு இவ்வளவு பெரிய அறிவா பிருத்திவி ஷாக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனசு இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு நல்ல மனசு. டே பிருத்திவி ஷா இப்பவாவது கம்பேக் கொடுற, விளக்கண்ண எத்தனை வாட்டி கதற வேண்டியதா இருக்குது. பரவாயில்ல எடுத்துட்டாங்க உன்னை, இவ்வளவு காசுக்காவது ஒன்னு எடுத்திருக்காங்களாடா. பழைய டேவிட் மில்லர் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். மற்றபடி வெயிட் டீம் கைஸ் எனக்கு தெரிஞ்சு என்ன கேப்டன் மட்டும் யாரை போட போறாங்க தெரியல. ஐ திங்க் தே வில் கோ வித் அக்சர் பட்டேல் நினைக்கிறேன், பார்ப்போம். அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்க போகுது. என்னதான் நீங்க பெரிய டீம் எடுத்தாலும் கேப்டனுக்கு வந்துட்டு வின் பண்ணணும் அப்படின்ற மென்டாலிட்டி இல்லாட்டி வேலைக்கே ஆகாது. ஸோ மற்றபடி எனக்கு தெரிஞ்சு டிசி செமையா எடுத்துருக்காங்க கைஸ். அடுத்த டீம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் வந்துட்டு ஒரு 2 சின்ன இதுதான் பண்ணானுங்க. பஞ்சாப்ல எனக்கு ஒரு குறை இருக்குது. என்னன்னா எனக்கு தெரிஞ்சு ஜாஷ் இங்கிலீஷ் நீங்க விட்டுருக்கவே கூடாது. இட்ஸ் a பிக் மிஸ்டேக். எனக்கு தெரிஞ்சுட்டு ஜாஷ் இங்கிலீஷ் வந்துட்டு ஒரு சூப்பரான பிளேயர், உங்களுக்கு நல்லா தான் விளையாண்டா. பும்ராவெல்லாம் எப்படி அடிச்சா ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு, அந்த செகண்ட் செமிஃபைனல் நினைக்கிறேன். எதுக்கு அவனை விடணும்னு அவசியமே இல்லை, ஏன் விட்டாங்கன்னு தெரியல. பட் பரவாயில்ல, அதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா கூப்பர் கானோலி எடுத்திருக்காங்க, நல்ல பேரு. அதுக்கப்புறம் இவன் பேர் வந்துட்டு எனக்கு வாயிலே வராது, பென் டாரியூஷ். இவன் ஒரு நல்ல பவுலர். ஆஸ்திரேலியால வந்துட்டு இப்ப அப்கமிங்ல வந்துட்டு இருக்கான். நம்மளோட பவுலிங் போட்டிருப்பான், பார்த்திருப்பீங்க. இவன் வந்துட்டு ஆக்சுவலா நல்லா போடுறான். மற்றபடி கூப்பர் கானோலே பெர்ஃபெக்டான சாய்ஸ். இந்த டீமும் பாத்தீங்கன்னா நல்ல இந்தியன்ஸ்லாம் இருக்கானுங்க. இந்த டீம் வந்துட்டு ஒரு சரியான டீம். சொல்ல போனோம்னா இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல வந்துட்டு பஞ்சாப் என்ன பண்ணானுங்கன்னு எனக்கு தெரியல. ஸ்ரேயசர்லாம் வந்துட்டு ஸ்வாகியெல்லாம் வந்து உட்கார்ந்துருந்தான். ரொம்ப லேட்டா அறிவு வந்துதான் ஏதோ வாங்கின மாதிரியே இருந்து, போர்டே தூக்காத மாதிரி தூங்கிட்டானுங்கன்னு நினைச்சேன். நான் வந்துட்டு ஸ்ரேயசர் வந்து ரிப் ப்ராப்ளமு, அதனால தூங்கிட்டான் அப்படின்னு நினைச்சேன். மற்றபடி பார்த்தோன்னா 2 வாங்கியிருக்கானுங்க, கூப்பர் கானோலேக்கு போயிருக்கானுங்க, அதுக்கப்புறம் பென்னு வாங்கியிருக்கானுங்க. நல்ல இதுதான். மற்றபடி எனக்கு தெரிஞ்சவனுங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமே, ஏன் இவ்வளோ வந்து ஈஸியா விட்டுட்டானுங்க அப்படின்னு தெரியல. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்கு என்னடா குறைச்சல், இவங்க டீம் பவுலிங்ல என்ன பாருங்களேன், இதுவே போதும். ஹர்ஷ்தீப் ஒரு பயங்கரமான பவுலரு, யுஸ்வேந்திர சஹல் சொல்லவே வேண்டாம், மார்க்கோ ஆன்சன் பத்தி நான் சொல்ல வேண்டாம், நல்ல பவுலர், நல்ல ஆல்ரவுண்டர், வெயிட்டான ஒரு ஆளு. லாக்கி ஃபர்கசன் இருக்கான். இவங்க வந்துட்டு சரியான டீம்டா இவனுங்க. ஹர்ப்ரீத் பிராரு நல்ல டீம். பேட்டிங்கும் நம்ம சொல்லவே வேண்டாம், ஆரியா இருக்கான், சிம்ரன் இருக்காரு, வேற யாரு, ஸ்ரேயசர் இருக்காரு, ஸ்டாய்னஸ் இருக்கான், எல்லாருமே இருக்காங்க இந்த டீம்ல. இங்கிலீஷை விட்டுருக்க கூடாது. என்ன கேட்டாங்கன்னா நான் அது மட்டும் தான் சொல்லுவேன். ஒய்டா ஏன் மிஸ்டர் ரிக்கி பாண்டிங் இங்கிலீஷை ஏன் விட்டீங்க, நல்லா தானே பண்ணான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டீமுக்கு போயிடலாமா. நெக்ஸ்ட் டீம் யாருன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். வேர்ல்டு நம்பர் 1 ஜோக்கர் மாதிரி எனக்கு தெரிஞ்சாங்க இந்த ஆக்ஷன்ல பார்க்கும்போது. இவங்க டீமை பேட்டிங் லைனப்போ மட்டும் பாருங்களேன், கொலகாரனுங்க.
கொலகார பயல்களை வச்சிருக்கானுங்க எனக்கு பேட்டிங் லைனப்ல. டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், ஹென்ரிக் கிளாசன், லியம் லிவிங்ஸ்டன் வாங்கியிருக்கானுங்க. 13 கோடிக்கு லியம் லிவிங்ஸ்டன் வாங்கியிருக்கானுங்க. 2 கோடிக்கு வந்தா வாங்கல. ஏன்னா அதை அப்பவே வாங்கி போட வேண்டியதுடா. என்ன மாதிரி இருக்கா இவ்வளவு லேட்டா வந்து 13 கோடிக்கு அவனை வாங்கினீங்க? எனக்கு புரியவே இல்லை. இவனுங்களோட பிரச்சனையே பவுலிங் தான். பவுலிங் எடுத்து பாருங்களா, யாரு இருக்கா? யாருமே கிடையாது. கேப்டன் பேட் கமிங்ஸ் இருக்காரு. பேட் கமிங்ஸ் ஒன்றும் பெரிய பிரபலமான பவுலர்லாம் கிடையாது எஸ்ஆர்ஹெச்க்கு. கேப்டன் பயங்கரமா இருக்காரு, அவ்வளவுதான். மற்றபடி ஹர்ஷல் பட்டேல் வச்சா நீங்க போட போறீங்க? ஜெயதேவ் உனட்கட் ஓகே. ஹர்ஷல் பட்டேல்னா ரன்னு கொடுப்பான், தாறுமாறா ரன்னு கொடுப்பான். விக்கெட் எடுத்தாலும் ஆர்சிபில இருக்கும்போது அதேதான். என்னதான் வந்துட்டு விக்கெட் எடுத்தாலும் ரன்னு வந்துட்டு அதிகமா கொடுப்பான். நீங்க வந்துட்டு why can't you go for someone like முஸ்தபிசர் ரஹ்மானை சூஸ் பண்ணலாம். ஒரு பவுலர் நீங்க ஏன் எடுத்து வைக்க கூடாதுன்னு எனக்கு புரியல. அதாவது இவனுங்க இதுல இந்த ஃபாரின் பிளேயர்ஸை உள்ள கொண்டு வரதும் ஒரு பிரச்சனையா இருக்கும். முன்னாடிலாம் இந்த டீம் எடுக்கும் போது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. எல்லாரையும் வாங்கி போட்டுருவானுங்க. டிராவிஸ் ஹெட் இருப்பான், கிளாசன் இருப்பான், பேட் கமிங்ஸ், தெம்பா பவுமா, ஏடன் மார்க்கர், வனித வசரங்கா எல்லாத்தையும் வச்சிருப்பானுங்க. எவனை உள்ள போடுவானுங்கன்னே தெரியாது. அதுதான் இதுலயும் பிரச்சனை இருக்கு. எல்லாத்தையும் வாங்கி வச்சிருவானுங்க. இப்ப வந்துட்டு ஓவர்சீஸ் பிளேயர் அப்படின்னு கேட்டோம்னா 3 பேர் கன்ஃபார்ம் உள்ள. ஹென்ரிக் கிளாசன் கன்ஃபார்ம் உள்ள, கேப்டன் பேட் கமிங்ஸ் கன்ஃபார்ம் உள்ள, டிராவிஸ் ஹெட் உள்ள. மீதி வந்துட்டு யார் எடுக்க போறாங்க? ஈஷா மலிங்கா எடுக்க போறாங்களா, லியம் லிவிங்ஸ்டன் எடுக்க போறாங்களா? எனக்கு இது மட்டும் பதில் சொல்லுங்களேன். நீங்களா இருந்தா யார் எடுப்பீங்க? பவுலிங் தான் பிரச்சனை. இப்ப யார் எடுக்க போறீங்க நீங்க? லியம் லிவிங்ஸ்டன் உள்ள கொண்டு வந்து 300 ரன் டார்கெட் அப்படின்னு வச்சு அடிக்க போறீங்களா? இவனுங்க எஸ்ஆர்ஹெச் டீம் வந்துட்டு ஆக்சுவலா பார்க்க எப்படி இருக்குதுன்னா பிரைம் பழைய ஆர்சிபி டீம் மாதிரி இருக்கு. இந்த 2016 ஆர்சிபி டீம். அப்ப ஆர்சிபி டீம் வந்து இப்படிதான் இருக்கும். ஆர்சிபி டீம் வந்து எப்பவுமே பேட்டிங்கை பத்தி மட்டும் தான் கேர் பண்ணுவாங்க. விராட் கோலி, கிறிஸ் கெயில், ஏபி டிவிலியர்ஸ், ஷேன் வாட்சன், KL ராகுல், வேற எவனும் ஒருத்தன் இருப்பான உள்ள, மயங்க் அகர்வால், இவனுங்கெல்லாம் இருப்பானுங்க உள்ள. பவுலிங் பார்த்தோன்னா ஒரே ஒருத்தர் விஸ்வேந்திர சகல். மீதி யாரு ஜார்டன், கிறிஸ் ஜார்டன். இப்படி ஒரு பவுலிங்ல என்ன வச்சிருப்பானுங்க. என்னதான் ஆர்சிபி வந்துட்டு ஒரு 250 அடிச்சாலும் சேஸ் பண்ணி வந்துடுவானுங்க. ஏன்னா பவுலிங் அவ்வளவு குப்பமா இருக்கும். அதே மாதிரிதான் எஸ்ஆர்ஹெச் பாருங்க, பேட்டிங் அப்படி வச்சிருக்கானுங்க. இந்த டீம் வச்சுட்டு 300 அடிக்கலாம். இந்த டீம் வச்சு 300 அடிக்கலாம். ஆனா இந்த பவுலிங்க்கு வந்துருவானுங்க, சேஸ் பண்ணி வந்துருவானுங்க இவனுங்களாம். அந்த மாதிரி ஒஸ்டான ஒரு பவுலிங்ல யாருமே கிடையாது கைஸ். பவுலிங்ல யாருமே கிடையாது. ஒரு ஷமிக்கு வந்துட்டு இந்த ஷமியை கொடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஷமிக்கு செட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஷமிக்கு வந்துட்டு இந்த எஸ்ஆர்ஹெச் இந்த ஹைதராபாத்ல வந்துட்டு பிச்சு செட் ஆகல. அது மட்டும் இல்ல, ஷமி வந்து ஒரு வருஷம் நல்லா பண்ணல. பட் மற்றபடி ஜிடிலனா வெயிட்டா போட்டான்பா ஷமிலாம். என்னமா போட்டாரு. மற்றபடி பாத்தீங்கன்னா நானா இருந்தா ஈஷன் மலிங்கா தான் எடுக்கணும். வேற யாரும் எடுக்க முடியும்? நீங்க லிவிங்ஸ்டன் வச்சுட்டு நீங்க என்ன பேட்டிங்ல வந்துட்டு என்ன பண்ண போறீங்க? 400 ரன் அடிக்கணும் அப்படின்னு எதுவும் பிளான் எதுவும் வச்சிருக்கீங்களா? மேபி காவியா மாறனுக்கு அது கூட ஆசையா இருக்கலாம். என் டீம் வந்துட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கணும், 6 அடிச்சுக்கிட்டே இருக்கணும், ஆனா நாங்க தோத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு இருக்க போறாங்களா எனக்கு தெரியல. இட் லுக்ஸ் லைக் ஷிட் அப்படிதான் எனக்கு தோணுது. நல்லா எடுக்கல அப்படின்னு தான் என் கண்ணில் தோணுது. எனக்கு பார்க்கும் போது பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு, பவுலிங் வந்து ரொம்ப ரொம்ப வீக் கைஸ். பேட் கமிங்ஸ் ஒன்றும் பயங்கரமான T20 பவுலர்லாம் கிடையாது. ஒரு ஆவரேஜான பவுலர். அஸ் அ கேப்டன் அவன் நல்ல கேப்டன், அதனால வச்சிருக்காங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா இது ஒன்றும் பயங்கரமான ஒரு அட்டாக்கிங் பவுலிங் லைனப்லாம் கிடையாது, வேஸ்ட். மற்றபடி பேட்டிங்லாம் பாத்தீங்கன்னா சொருகிடலாம். எல்லாமே ஸ்ட்ராங்கானால தான். நிதிஷ்குமார் ரெட்டி வேற இருக்கான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வருவோம். நெக்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் நம்ம போயிடுவோம். ராஜஸ்தான் ராயல் வந்து சைலண்டா முடிச்சிட்டாங்க. சொல்ல போனா ரவி பிஷ்னாய் மட்டும்தான் இங்க. மற்ற யாருமே நமக்கு அவ்வளவு தெரிய போறது இல்லை, தெரியா? கரெக்டா? ரவி பிஷ்னாய் மட்டும்தான் வந்துட்டு எடுத்திருக்காங்க. மற்றபடி பார்த்தாலும் இந்த டீம் வந்துட்டு ஓரளவு கன் டீம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீங்க பார்த்தாலும் ஓப்பனிங்ல இருந்து ஸ்ட்ராங்கான ஒரு இதுதான் வந்திருக்குது. வைபவ் சூரியவன்சி, SSV ஜெய்ஸ்வால், இவனுங்க 2 பேரும் சிக்கிட்டுனா முடிஞ்சிச்சு மேட்ச். அதுக்கப்புறம் ரியான் பராக் இருக்கான், த்ருவ் ஜுரேல் இருக்கான், சிம்ரன் ஹெட்மயர்லாம் வந்து எதுக்கு வச்சிருக்கானுங்கன்னு தெரியல. வேற சாம் கரன் இருக்கான் பாத்தீங்களா, அவனை மறந்துட்டு. பவுலிங் சூப்பர் கைஸ். ஆனா பவுலிங் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச நல்லா எனக்கு பிடிச்சிருக்கு. பவுலிங் வந்துட்டு இவங்க எடுத்த முயற்சி பிடிச்சிருக்கு. ஆர்ச்சர் இருக்கான், மப்பாக்கா இருக்கான், டானவன் ஃபெரேரா இருக்கான். இவனை மறந்தே போயிட்டேன். இவனும் ஒரு சூப்பர் பிளேயர் தான். டானவன் ஃபெரேராவை மறந்துட்டே பாத்தீங்களா. பவுலிங் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கு கைஸ் எனக்கு தெரிஞ்சுட்டு. ஜாஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா, சாம் கரன் நல்லா பவுலிங் போடுவான். ஏன் நாக்கு வந்து தடுமாறுந்து இல்லை. மப்பாக்கா இருக்கான். இதுக்கு மேல என்ன வேணும்? பவுலிங் வந்துட்டு எனக்கு பர்கர் விட்டுட்டேன் பாத்தீங்களா. பர்கர் இருக்கான். நானா இருந்தேன்னா அந்த 2 ஓவர்சீஸ் பவுலர் வந்துட்டு பர்கரையும் ஆர்ச்சரையும் எடுத்துட்டு போயிடுவேன். வேற சந்தீப் இருக்கான். ஸ்பின்னருக்கு வந்து ரவி பிஷ்னாய் வச்சுக்கிடுவேன். பேட்டிங் வந்துட்டு பாத்துக்கலாம். கேப்டன் யாரை போட போறாங்கன்னு தான் எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. நான் சத்தியமா ஜடேஜாவை நான் போடவே மாட்டேன் கேப்டனா.
வேலைக்கு ஆகாது ஜடேஜா எல்லாம் போட்டுறான். மேபி ரியான் பராகா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மறுபடியும். ஐ திங்க் தே வில் கோ ஃபார் ரியான் பராக் அப்படின்னு தான் தெரியுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த டீம் வந்துட்டு இப்போ பார்க்கும்போது நல்லா இருக்குது guys. ஜெயஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, 1 டவுன் வந்துட்டு சாம் கரனா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ரியான் பராக் 2 டவுனு, த்ரூ ஜுரேலு, ஹிட்மயர் எப்படி வச்சு ஆட போறாங்கன்னு தெரியல. பவுலிங்லாம் கன்னு guys. ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆண்ட்ரே பர்கர் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் சந்தீப் சர்மா டெப்த் ஓவர். சந்தீப் சர்மா வந்துட்டு இந்த பழையபடி போட்டானா நல்லா இருக்கும். இந்த டோனியனா திணற வைப்பா பார்த்துருக்கீங்களா சிஎஸ்கேவெல்லாம், அந்த மாதிரி போட்டா நல்லா இருக்கும். பட் சந்தீப் சர்மா அந்த மாதிரி போடுறது இல்லை கொஞ்ச நாளா. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்னாய், என்ன கேட்டீங்கன்னா ரவி பிஷ்னாய் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஓவர் ரேட்டட் ஸ்பின் பவுலர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இருந்தாலும் அவனை எடுத்திருக்காங்க, வேற வழி இல்லை. பட் பரவாயில்ல எடுத்திருக்காங்க. ஏதோ சரி எதையாவது எடுப்போம் அப்படின்னு எடுத்த மாதிரி இருக்குது. எனக்கு வேற என்ன சொல்றது, மற்றபடி சும்மா ஏதோ 1-2 பேரை பேக்கப் எடுத்து வச்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ 6 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இப்போ எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு வந்திருக்கோம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தண்டக்கர்மாந்திரத்தனமா டீம் எடுத்து வச்சிருக்கானுங்க. ஜாஷ் இங்கிலீஷை 8.60 crore எடுத்திருக்காங்க. சரியா, எதுக்கு ஜாஷ் இங்கிலீஷ் உங்களுக்கு வேணும் எனக்கு அதை மட்டும் சொல்லுங்க. உங்க டீம்ல ஃபர்ஸ்ட் 3 பேர் ஓவர்சீஸ் பிளேயர் தான். எய்டன் மார்க்ரம், மிச்சல் மார்ஷ், நிக்கலஸ் பூரன். 3 பேர் காட்டடி அடிப்பானுங்க. 3 பேர் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாரு. எதுக்கு இப்போ உங்களுக்கு இவன் தேவை? எதுக்கு ஜாஷ் இங்கிலீஷ் வேஸ்டா எடுத்திருக்காங்க? மற்றபடி வனிந்து அசரங்கா, ஆண்ட்ரிட் நோக்கியா கூட நான் வந்துட்டு ஓகே பெட்டரானது வருதுன்னு சொல்லுவேன். வனிந்து அசரங்கா வந்துட்டு ஐபிஎல்ல ஒன்றும் பெர்ஃபார்ம்லாம் அவ்வளோ ஒன்றும் பயங்கரமாலாம் பண்ணல, ரொம்ப ஆவரேஜ் தான். ஒரே ஒரு சீசன் ஐ திங்க் 2022 நினைக்கிறேன் ஆர்சிபில இருப்பான், அந்த ஒரு சீசன் மட்டும் பயங்கரமா பண்ணோம். மற்றபடி ஆண்ட்ரிட் நோக்கியாலாம் வந்து பவுலிங் போட்டு ரொம்ப பிரபலமா போட்டுலாம் ரொம்ப நாள் இருக்கும். மற்றபடி கேட்டீங்கன்னா டீசென்டானதுதான் எனக்கு தெரிஞ்ச. வனிந்து அசரங்கா ஓகே, ஆண்ட்ரிட் நோக்கியாலாம் ஓகே, முகமது ஷமி இருக்காரு, வேற மயங்க் யாதவ் இருக்கான், அவன் ஒரு பவுலரு. பவுலிங் எனக்கு தெரிஞ்ச டீசென்ட். ஜாஷ் இங்கிலீஷ் அப்பட்ட வேஸ்ட். நான் தான் சொல்றேன், ஜாஷ் இங்கிலீஷ் வந்துட்டு எந்த டீம்ல இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னு பொத்திட்டு பஞ்சாப்ல இருந்திருக்கணும். நல்லா தான் பண்ணா, ஏன்டா வெளியே தூக்கி வச்சீங்க? எனக்கு அவனை பிடிக்கும் ஜாஷ் இங்கிலீஷ, நல்லா தான் பண்ணா, எதுக்கு வெளியே தூக்கி வச்சாங்கன்னு தெரியல. ஆனா இந்த டீமுக்கு இந்த டீம் ஜாஷ் இங்கிலீஷ் வாங்கினது வேஸ்ட். ஜாஷ் இங்கிலீஷ் யாரு எந்த டீமுக்கு போயிருக்கணும்னு நான் கரெக்டா சொல்லவா? குஜராத் டீம்ல இருக்கணும். இப்ப நான் குஜராத்துக்கு வரேன். குஜராத் யாரெல்லாம் எடுத்திருக்கானுங்கன்னா டாம் பேண்டன், ஜேசன் ஹோல்டர், அதெல்லாம் வேண்டாம், வேற லூக் வுட் எல்லாம் எடுத்திருக்காங்க. லூக் வுட் வந்து இப்பதான் இங்கிலாந்து வந்து கொஞ்சம் ஓரளவு டீசெண்டா போட்டு வரான். மற்றபடி கேட்டீங்கன்னா இவங்களுக்கு தான் வந்துட்டு மிடில் ஆர்டர் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியும் நமக்கு வந்துட்டு. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 பேர் தான் இவனுங்க இதுல ஆடுவானுங்க. அதே வந்துட்டு ப்ராப்ளம் தான் எல்எஸ்சிக்கும். இந்த ஃபர்ஸ்ட் 3 பேர் ஆடுவானுங்க. மற்றபடி எனக்கு தெரிஞ்சுட்டு எல்எஸ்சி ஆள் இருக்குது கைஸ். எல்எஸ்சி வந்துட்டு அந்த ஆள் இருக்குது. பண்ண பதவனி, சமது அவன்லாம் ஆடிடுவான். ஆனா அந்த ஜிடி இருக்கானுங்க பாத்தீங்களா, ஜிடிக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3 பேர் முடிஞ்சோன்னா ஃபிளாப், எல்லாம் ஃபேக்கான ஆளுங்க. ஃபர்ஸ்ட் 3 பேர் யாரு? சுமன் கில்லு, சாய் சுதர்ஷன், பட்லர் வேற லெவலு. இங்க முடியும், அதோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் எப்போவாதான் அடிப்பான். ஷாருக் கான் ஒஸ்ட், அவன் பேர் என்ன, ராகுல் தவாட்டியா எப்ப கடைசியா அடிச்சு நீங்க பாத்தீங்க? இந்த டீமுக்கு ஜாஷ் இங்கிலீஷ் மாதிரி ஒரு பிளேயர் வேணும். ஆனா அது அவனுங்க பண்ணல. உங்க டீமுடைய ப்ராப்ளமே வந்துட்டு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். அதை இவனுங்க வந்துட்டு கொஞ்சம் கூட அக்கறையா இல்லாம விட்டுருக்கானுங்க. ஜேசன் ஹோல்டர் எடுத்திருக்கானுங்க. நல்ல விஷயமான்னு கேட்டீங்கன்னா நல்ல விஷயம். எஸ், ஜேசன் ஹோல்டர் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன், நல்ல ஆல்ரவுண்டர். என்ன கேட்டா ஜேசன் ஹோல்டர் ஃபீல்டிங்ல இருந்து எல்லாமே வந்துட்டு பக்காவா பண்ணுவான். என்ன கேட்டனா யாருமே நீங்க எடுத்த மாதிரியே இல்லை. சொல்ல போனீங்கன்னா டாம் பேண்டம் எடுத்திருக்கீங்க. டாம் பேண்டம் வந்து ஒரு டீசென்டான பேட்ஸ்மேன் தான். ஏன் இங்கிலீஷ்க்கு போல அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன் இங்கிலீஷ்க்கே நீங்க போயிருக்கலாமே, ஏன்டா ஜேசன் ஹோல்டர் எடுத்திருக்காங்க. மற்றபடி எனக்கு தெரிஞ்சீங்கன்னா பவுலிங் ஓரளவு, பவுலிங்கை பத்தி சொல்லவே வேண்டாம். பவுலிங் பத்தி நம்ம இந்த டீம் பத்தி சொல்லவே வேண்டாம். ரபாடா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ரஷீத் கான் அப்படின்னு வச்சிருக்கானுங்க. உங்க பிரச்சனையே அந்த மிடில் ஆர்டர் தான். இந்த திவாட்டியா, ஷாருக் கான் எல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. சும்மா ஒப்பேத்திட்டு இருக்கானுங்க அவனுங்கெல்லாம். ஜேசன் ஹோல்டர் ஒரு ஆள் வந்திருக்காங்க. அந்த பட்லருக்கு அடுத்து ஒரு பேட்ஸ்மேன் வேணும். அதுக்கு தான் நீங்க வந்துட்டு ஏதாவது பண்ணிருக்கணும். அதை நீங்க பண்ணல. டாம் பேண்டம் அந்த இடத்த ஃபில் பண்ணிடுவான்னு நினைக்கிறீங்களா? டாம் பேண்டம் ஒரு நல்ல பிளேயர் தான். நான் டாம் பேண்டம் ஆடி பார்த்துருக்கேன். டீசென்டான ஒரு இதுதான். இருந்தாலும் கொஞ்சம் நல்லா ஏதோ போயிருக்கலாமே அப்படின்னு தோணுது. மேபி லியம் லிவிங்ஸ்டன் இங்க வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு தோணுது எனக்கு. இதுதாங்க இந்த ஐபிஎலோட இது. இந்த ஐபிஎல் எனக்கு தெரிஞ்சு யாரு வந்துட்டு இந்த ஆக்ஷனை வந்துட்டு பெர்ஃபெக்டா பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, என்ன பொறுத்தவரை கேகேஆர் வெயிட்டா பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் டிசி, இவனுங்க 2 பேரும் சூப்பரா பண்ணியிருக்கானுங்க. மற்றபடி இன்னும் 2 டீம் எது அவங்களுக்கு கொடுத்த மணி வந்து கம்மி தான், அவங்க வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்சிபியும் மும்பையும் சொல்றேன். ஆர்சிபி வந்துட்டு அவங்க வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அந்த கொஞ்சம் மணிக்கு ஒருத்தர் ஒரு 2 பேர் வாங்கிட்டானுங்க டக்குன்னு. ஜேக்கப் டஃபியும் வெங்கடேஷ் ஐயரும் வாங்கிட்டானுங்க. நல்லா பை. மும்பை பாத்தீங்கன்னா
அந்த இதெல்லாம் முடிச்சிட்டானுங்க பாத்தீங்களா, குவிண்டன் டிகாக் உள்ள தூக்கி போட்டானுங்க பாத்தீங்களா. இனி ரயன் ரிங்கல்டனை வெளியே வச்சிடணும். நான்லாம் ரயன் ரிங்கல்டனை வெளியே வச்சிருவோம். அவங்களாம் குவிண்டன் டிகாக் ஒரு பயங்கரமான கீப்பர், அவனை விட ஒரு ஃபாஸ்டா விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். நான்லாம் ரயன் ரிங்கல்டன்லாம் வைக்க மாட்டேன். அவன் கொஞ்சம் கடுப்பேற்றுவான் என்ன கொஞ்சம், ஏன்னு தெரியல எனக்கு காண்டாது அவன் பார்த்தேன். ஒழுங்காவே பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்க, எப்போதான் பண்றான். மற்றபடி பாத்தீங்கன்னா எனக்கு ஏதோ லைட்டா சொதப்பினது யாரு வந்துட்டு யூஸ் பண்ணல இந்த ஆக்ஷனை ஒழுங்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சுட்டு SRH ஒழுங்கா பண்ணல, ஜிடி இந்த லக்னோ இப்படிங்கலாம் ஒழுங்கா பண்ண மாதிரி தெரியல. ராஜஸ்தான் வந்துட்டு சரி அவங்க டீம் வந்து ஏற்கனவே ஓகேவா இருக்கிற மாதிரி இருக்குது, அதை வச்சுட்டு போன மாதிரி இருக்குது. பஞ்சாபும் அவங்க டீம் ஆல்ரெடி ஓகேவா இருக்குது, ஏதோ போன மாதிரி இருக்குது. யாரு கொஞ்சம் ஹெவியா சொதப்பின மாதிரி எனக்கு தோணுதுன்னா சிஎஸ்கே கொஞ்சம் ஏதோ சிஎஸ்கே நான் தான் சொல்றேன்ல, சிஎஸ்கே வந்து எதுக்காக அந்த டீமை எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியணும். அவங்க எதுக்காக அவங்க ஒருவேளை ஈகோ ப்ராப்ளம்காக எடுத்தாங்களா, என்னதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல இல்லையா. என்ன கேட்டிருந்தேன்னா அந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தரை எடுத்திருக்கணும், அந்த ஒருத்தரை எடுத்திருக்கணும். நீங்க 2 பேரையும் எடுத்தது வேஸ்ட்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க உள்ள இருந்து யாராவது ஒருத்தர் வெளியே வைக்கணும், ஒரு 2 பேரை வெளியே வைக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும், அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர் மேல இவ்வளவு மணி நீங்க போட்டீங்கன்னா ப்ரெஷர் ரொம்ப பில்ட் ஆகும். ரிஷப் பண்டிக்கே அந்த ப்ரெஷர் இருந்துச்சு, வெங்கடேஷ் ஐயருக்கு ப்ரெஷர் இருந்துச்சு. இவங்க எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல. சும்மாவே சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்துட்டு அப்படி கோப் பண்ணுவானுங்க. இவன் உள்ள போயிட்டாலே ஸ்டேடியம் கத்த ஆரம்பிச்சிருவானுங்க, ஓன்னு கத்துறதுல அவன் பயந்து அவுட் ஆயிட்டு வந்துடுவான். பென் ஸ்டோக்ஸ் கிளட்ச் பிளேயர் பென் ஸ்டோக்ஸே வந்துட்டு லைட்டா நரம்பு தளர்ச்சி வந்துட்டு அவனுக்கு அவ்வளவு காசு கொடுத்து எடுத்தவன ரொம்ப ஹைப் வந்துட்டு, நீங்க தான் எங்களை காப்பாற்ற போறீங்க, அப்படி இந்த மண்ணுல தான் உங்க கால் பட்டிருக்கு, சென்னை ஒரு சிங்கார சென்னை அப்படி இப்படின்னு சொல்லி பென் ஸ்டோக்ஸை பயமுறுத்தி 2 மேட்ச்ல நான் கிளம்பி போறேன்ட்டா இங்கிலாந்துக்கு. அந்த மாதிரி பேய் பயத்தை முறுத்தி விட்டானுங்க சிஎஸ்கே. சோ இந்த மணி ப்ராப்ளம் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல. நானா இருந்தா சர்ஃப்ராஸ் கானை உள்ள இறக்கி விடுவேன், இல்லாட்டா சர்ஃப்ராஸ் கான் வீடியோ போட்டு கதற ஆரம்பிச்சிருவான்னு எனக்கு தெரியும். அதனாலே நான் வந்து சர்ஃப்ராஸ் கானை உள்ள பூந்து விட்டு பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்சு மேபி இதுதான் டோனியோட லாஸ்ட் சீசனா இருக்கும். இதோட டோனி நிப்பாட்டிட்டேன்னா அது வந்து ஒரு மரியாதையா போன மாதிரி இருக்கும். இதுக்கு மேல அவர் இருந்தேன்னா ஏற்கனவே அவர் டீமுக்கு வந்து பேர்டனா தான் இருக்காரு. கிருஷ்ணமாச்சாரி சீக்கா, இந்த அஸ்வின், வேற யார் இந்த அனிருத், இவங்க எல்லாம் வந்துட்டு சொல்லலாம் வந்துட்டு டோனிக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு அப்படியே மழுப்பி அவங்க டோனியோட டாபிக்கே எடுக்காம இருக்கலாம். ஆனா டீமுக்கு பேர்டனா இருக்கிறது டோனி தான். அதை நீங்க ஒத்துக்கிட்டா ஒத்துக்கோங்க, இல்லாட்டி போங்க கைஸ். ஓகே, நீங்க சொல்லுங்க கைஸ், என்ன டீம் வந்துட்டு எந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் அதை பாக்குறேன். ஓகே, சோ நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே guys, and see you another video and remember it, always be on top. Cheers.